சென்னையில் சாட் ஐட்டம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எவ்வளவோ புது புது ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலும் சவுகார்பேட்டில் போய் இந்த நார்த் இந்தியன் சாட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது ஒரு தனி சுகம். சவுகார்பேட்டில் நிறைய சாட் ஐட்டம்ஸை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயே வந்து நல்ல ஹைஜீனாக குவாலிட்டியாக இருக்கிற ஃபுட்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு போய் தைரியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சவுகார்பேட் ஃபுட் கோர்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கடைகள் இருக்கும். அண்ட் அங்கே வந்து ஒரு ரூஃப் டாப் இருக்குது. அது மேலேயும் உட்காந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோடு உட்காந்து சாப்பிட்லாம். அங்கே காசி செட்டி ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து நிமிஷாம்பல் டெம்பிள்னு இருக்குது. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தியாக அந்த கோயில். நிறைய பேர் அங்கே வியாபாரம் செய்கிறாங்க. காலையில் அந்த கோயிலில் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சவுகார்பேட் போனாலே ஏதோ ஒரு நார்த் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நிறையா கடைகள் மோஸ்ட்டாக வந்து நார்த் இந்தியன்ஸாக வந்து வச்சுருக்காங்க. அதனால் அவங்க வந்து அவங்க ஸ்டைல் ஃபுட்டே வந்து நிறையா அங்கே சேல் பண்ணுறதுனால சென்னையில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ். அங்கே நிறையா ஒரு ஜெயின் டெம்பிள் கூட இருக்குது. ஒரு ஃபேமஸான ஒரு ஜெயின் டெம்பிள். அங்கே நாங்கள் போய் கேட்டோம். நாங்கள் வந்து எங்களை உள்ளே அலோவ் பண்ணுவீங்களா, நாங்கள் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோம். அந்த டெம்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜஸ்தான் மார்பிளில் செஞ்ச ஒரு டெம்பிள். ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நம்ம சவுகார்பேட்டு போனாலே ஃபஸ்ட்டு எப்போவுமே ட்ரை பண்ணுற ஒரு இடம் பார்த்திங்கன்னா காக்கடா ராம் பிரசாத்னு ஒரு கடை இருக்குது. அவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பித்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு 2-3 இடத்துல கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கீழ்ப்பாக்கிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது. அண்டு ஃபீனிக்ஸ் மால்லையும் பிரான்ச் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட ஜிலேபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு ஆலு டிக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்றதுக்குன்னே அவ்வளோ கூட்டம் சாயங்காலத்தில் நிற்கும். இவங்கக்கிட்ட எல்லா சாட் ஐட்டம்ஸுமே நல்லாயிருக்கும். அதில் குறிப்பாக பானிபூரிக்காகவே வந்து நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. சவுகார்பேட்லேயே பெஸ்ட்டு பானிபூரினா இந்த இடம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இவங்க கொடுக்குற சாட் ஐட்டம்ஸில் கேர்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எலிவேட் ஆகிருக்கும். அண்ட் இவங்கக்கிட்ட வந்து பாதாம் பாலும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாதாம் பாலாம் நல்லா அரைச்சி அது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டேஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பானிபூரி வந்து கீழே வந்து அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து சேல் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து மேலே போய் அதாவது சீட்டிங் ஏரியாவில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே போய் பொறுமையாக டைனிங் பண்ணி சாப்பிட்லாம். இவங்கக்கிட்ட நைட்டு டின்னர் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. வெஜிடேரியன் தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா லைக் ஃப்ரைட் ரைஸ்லேயே வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்னு அதில் நிறையா ஐட்டம் வச்சுருக்காங்க. அண்டு பாஸ்தாலையும் நிறையா சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. நான் விரும்பி சாப்பிட்றது இவங்கள்ட்ட இந்த ஆலு டிக்கி தான். மேலே வந்து பன்னீர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இந்த ஆலு டிக்கி சாப்பிட்றது தாங்க செம்ம ஒர்த்து. இவங்கக்கிட்ட நார்மல் கச்சோரியும் இருக்குது, ராஜ் கச்சோரின்னு இருக்குது. அந்த ராஜ் கச்சோரிலாம் பார்த்திங்கன்னா நிறையா தயிர்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு வேறு லெவலாக பண்ணி வச்சுருப்பாங்க. நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து ராஜ் கச்சோரியுடைய பெரிய ஃபேன் கிடையாது. இருந்தாலும் நம்ம கண்டென்ட்டுக்காக நம்ம வந்து வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன். பிடிச்சிருந்தது. இங்கே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடைகளை காட்டிலும் இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதில் போட்டிருக்கிற அந்த கேர்டை வச்சு சொல்லலாம் இதெல்லாம் வந்து செம்ம ஒர்த்தான ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா லைக் 120, 150 அந்த ரேஞ்சில் இருக்கும் சாட் ஐட்டம்ஸ்லாம். அண்ட் இந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ரேஞ்சில் இருக்கும். இவங்கக்கிட்ட கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரெடிமேட் ஸ்வீட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அண்டு அதில் நிறையா ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடையில் கிடைக்காது. ரொம்ப புதுசான ஸ்வீட் ஐட்டம்ஸாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து மில்க் பேஸ்டு ஸ்வீட்ஸ் தான். அண்ட் எல்லாமே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த கடை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரே ஒரு பிரான்ச் இந்த சவுகார்பேட்டில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அண்டு கண்டிப்பாக என்னென்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க, இவன் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 பிரான்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கீழ்ப்பாக்லேயும் அண்டு ஃபீனிக்ஸ் மால்லையும். இஃப் யூ ஆர் நியூ டு தி சேனல், டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் தி வீடியோஸ். பொதுவாக சவுகார்பேட்டில் இந்தந்த கடையில் இது ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காக்கடா ராம்பிரசாத் கடையில் மட்டும்தான் இங்கே சேல் பண்ணுற எல்லா ஐட்டமே வந்து செம்ம ஒர்த்தாக குவாலிட்டியாக இருக்கும். எல்லாமே ஃபேமஸ்ஸு. சவுகார்பேட் போனால் இனிமேல் மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய இடம்னு இன்னொரு ஸ்பாட் ஒன்று புதுசாக வந்திருக்கு. அதுதான் வந்து சவுகார்பேட் ஃபுட் கோர்ட். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கடைகள் புதுசாக வந்து வச்சுருக்காங்க. அண்டு அதில் ரொம்ப ஃபேமஸான கடைன்னா எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். சென்னையில் இருக்கிற பெஸ்ட் பஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 40 ரெஸ்டாரண்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாமல் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற சவுகார்பேட் ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரூஃப் டாப் டைனிங் இருக்குது. அங்கே வந்து ஓப்பன் ஏரில் நல்லா காற்று வாங்கிட்டே வந்து சாட் ஐட்டம்ஸை வாங்கி சாப்பிட்லாம். ரொம்பவே அழகாக டிசைனாக அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது.
சென்னையில் வந்து நிறையா அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த கத்திப்பாரா ஜங்ஷனில் இருக்குது. அண்ட் அண்ணா நகர் அந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் ஏரியாவாக மாறிடுச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர்லேயே வந்து நிறைய இடங்களில் வந்து அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கே சவுகார்பேட்டில் இந்த இடம் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட். அண்ட் இங்கே ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு வெஜிடேரியன் ஃபுட் ஸ்ட்ரீட். இந்த பகுதியில் வசிக்கிற நார்த் இந்தியன்ஸாக குறிப்பாக அவங்க வந்து ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றனால இங்கே வந்து வெஜிடேரியன் தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த ஃபுட் கோர்ட்டில் மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் வந்து ப்ரௌனி வாங்கியிருந்தேன். அந்த ப்ரௌனி வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா அதில் ட்ரிபிள் சாக்லேட் கோட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக இந்த ஃபுட் கோர்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஆனால் அந்த ரூஃப் டாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ப்ளீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த பில்டிங் பக்கத்துலேயே ஏதோ ஒரு பழஞ்ச ஒரு மண்டபம் இருந்தது. ரொம்பவே பழமையான மண்டபம். அது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த இடம் ஏன் இப்படி காலியாக போட்டிருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்த பார்த்ததே கிடையாது. இவ்வளோ பிஸியாக இருக்கிற சவுகார்பேட்டில் இந்த மாதிரியான ஒரு இடமா அப்படின்னு தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. சவுகார்பேட்டில் நிறைய சாட் ஐட்டம்ஸ் விற்கிற கடைகள் இருக்குது. ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு டின்னர் சாப்பிட்ணுன்னா ரொம்ப சில கடைகள் தான் இருக்குது. பட் இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு சரியான ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். அடுத்ததான் நம்ம வர ஸ்பாட் தான் வந்து இந்த அகர்வால் பவன். இந்த ஸ்வீட் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா சவுகார்பேட்டில் ரொம்ப காலமாக இருக்குது. அந்த காலத்துலேயே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ஷாப்னால் இந்த அகர்வால் பவன் தான் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா அல்வாலாம் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு சுட சுட ஜாங்கிரி ஈவினிங்கில் கிடைக்கும். அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சாட் ஐட்டம்ஸ்னு வரும்போது மீடியம் சைஸில் சமோசா வைப்பாங்க. நான் அதுக்கு வந்து 2 விதமான சட்னி கொடுப்பாங்க. ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அகர்வால் பவனில் சமோசா ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க சென்னையில் அதுவும் குறிப்பாக அந்த சவுகார்பேட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததாலும் வேறு எங்கேயுமே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணாத நிலைமை தான் வந்து ரொம்ப காலமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது வந்து அண்ணா நகரில் புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இன்னமும் நல்லா ஸ்டைலிஷாக லுக்காக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அகர்வால் பவனில் சாப்பிட்ணுன்னா சவுகார்பேட் தான் போகணுன்னு கிடையாது. இனிமேல் நீங்கள் அண்ணா நகரில் கூட போய் சாப்பிட்லாம். இது தாண்டி சவுகார்பேட்டில் வந்து நிறைய சின்ன சின்ன கடைகளில் ரொம்ப ஒரு டேஸ்ட்ஃபுல்லான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. லஸ்ஸிக்குன்னே ஃபேமஸாக ஒரு கடை இருக்குது. அண்டு பாதாம் பாலுக்குன்னே ஃபேமஸாக சுட சுட பாதாம் பால் போட்டு கொடுக்குற கடைகளும் இருக்குது. அதெல்லாமும் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காக்கடா ராம் பிரசாத், அகர்வால் பவன் அண்ட் சவுகார்பேட் ஃபுட் கோர்ட் இது எல்லாமே மஸ்ட் விசிட் ஸ்பாட். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel guys. Bye.